நான் இன்னைக்கு பயப்பட மாட்டேனே. டிசி குட்டா கூட்டிட்டு போறாங்க. பயப்படாம தான் பம்மிக்கிட்டு நிக்கியாங்க. அது பயம் இல்ல. எனக்கு நானே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி பேசணும்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க முகத்துக்கு நேரா பேசுறவங்க எல்லாம் யாரும் மதிக்கிறது இல்ல, கண்டுக்கிறது இல்ல. கூடு கும்பிடு போடுவான் பாரு. அவன் பேச்ச நம்புவாங்க. அவனுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க. அதான் எப்படி கூடு கும்பிடு போடலான்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் பவ்யமா பேச போறேன். இது பவ்யம். ஆமா, இவ்வளவு சாந்தமா நிக்கம் பாரு. என்ன பார்த்தா டீசி கொடுக்க தோணும். அப்படியே டீசி கொடுத்தாலும் எனக்கு ஒண்ணும் பயமெல்லாம் கிடையாது. ஏன்? அதான் அன்பு சார் இருக்கார்ல, பாத்துக்கிடுவாரு. அன்பு சார் அப்ப டீசி கொடுத்துட்டா என்கிட்ட சொல்லு, நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அன்பு சார் நினைச்சா எது வேணாலும் முடியும். அன்பு சாரை பார்த்தா நிஜமா இவங்க எல்லாம் பயந்துருவாங்க. அதனால தைரியமா தான் வந்திருக்கேன். அன்பு சார் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ வீட்ல ஒரு பொண்ணு இருக்குதே, அது அவ ஃப்ரெண்டா. ஃப்ரெண்டா? ஆமா, அவள அவ வீட்ல கொண்டு விடுறதுக்கு தான் வந்திருக்காவலாம். விட்டுட்டு இவங்க மதுரைக்கு போயிருவாங்களாம். நான் படிச்சு முடிச்சு அவங்க வீட்டுக்கு தான் போறேன் தெரியுமா? எதுக்கு? என்னதான் போலீஸ் சேர்த்து விடுறேன்னு சொல்லிருக்காவல. நான் அவ வீட்டுக்கு தான் போறேன். போன் நம்பர்லாம் தந்துட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. ஒரே ஜாலிதான். எனக்கு அன்பு சார் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு அம்மு கிடைச்சிருவா. நாளைக்கு அம்மு கிடைச்சிருவா. நாளைக்கு நேத்துக்கு அம்மு என் கூட இருப்பா. சாரி அம்மு, உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அம்மு. சாரி அம்மு, நான் நல்லா பாத்துக்குவேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிரேசத்தம்மா, உன்னை நல்லா பாத்துக்குவேன். என் அம்மு நாளைக்கு நான் பார்க்க போறேன். என் அம்மு நாளைக்கு நான் பார்க்க போறேன். அந்த கோயம்புத்தூர் காலேஜ் பிரின்சிபல் வந்து என்ன பார்க்க சொல்லு. அவர் அநேகமா இன்னைக்கு வந்து மீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் செல்வா. அப்புறம் அங்க புதுசா 2-3 ஸ்டாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. எடுக்க சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா இந்த வருஷம் எவ்வளவு சேர்க்க இருக்குது? கோயம்புத்தூர்ல நம்பர் 1 காலேஜ் நம்ம காலேஜ் தான். அங்க கொண்டு வந்தவங்களுக்கு ஏன் இங்க கொண்டுட்டு வர முடியல? எனக்கு புரியல. இப்ப இந்த ஸ்டாப் சரியில்லையா என்ன? அப்படி இல்ல, பிகாம் குரூப் அடுத்த மேலுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க, சரியா? ஓகே செல்வா. உள்ள தம்பி ஹஸ்பண்ட் இருக்காரு, போய் பேசிட்டி. செல்வாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன். அவனை என் கேபிள் வாசல் அவங்க கிட்ட வந்து பர்சனலா பேச வேண்டியிருக்கு. ஓகே செல்வா. கொஞ்சம் பயமாதான் மட்டும் இருக்குது. இருந்தாலும் உனக்கு தான் தைரியம் ஏகப்பட்டதாச்சே. இருந்தாலும் அந்த பயவலிய பார்த்தாலே கொஞ்சம் பயமாதான் மட்டும் இருக்குது. சீக்கிரம் உனக்கு கேபிள் கடிப்பி. ஓகே செல்வா. செல்வா வா வா வா. ஏமா நீங்க ரெண்டு யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரஸ்பாண்ட் சார் தான் பார்க்க சொன்னாங்க. எதுக்கு? தெரியல சார். அந்த பொண்ணு யாரு? சார் கூப்பிடுறாங்க. ரோஹித். என்ன செல்வா அந்த பொண்ணு பாரு. அழகிமா மாதிரியே இருக்குது. என்ன ஏதுன்னு சரி. குட் மார்னிங் சார். யார் நீங்க? இந்த காலேஜ் தான், பிகாம் செகண்ட் இயர் சார். உன் பேரு? தென்றல் சார். குட்டிமா சார். தென்றலா? ஆமா சார். கேபிள் கோர்ஸ்ல சார் உள்ள கூப்பிடுறாங்க, உள்ள போங்க. சரிங்க சார். டி பெரிய கரஸ்பாண்ட் தானே, அவர் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. லேஸ்ல டீசி கொடுக்க மாட்டாராம். என்ன டி வீட்ல எல்லாம் ஒண்ணு போல இருக்காங்க. ஆமா டி, நீ உங்க அத்தை மாதிரியே இருக்கல்ல, அப்படிதான். அப்ப மவ ரெண்டும் ஒரே முகச்சாடையில தான் இருக்குது. நீ வீட்ல கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க? ஆக மாட்டாங்க. நீ உள்ள போ. என்னாச்சுப்பா? ஏன்பா மாதிரி அதிர்ச்சியா பார்த்துருக்கீங்க? ரோஹித் வர சொல்லு. என்னாச்சுப்பா? இரு வரேன். என்ன வந்துச்சா? வந்துட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? இவளை எதுக்கு அப்பா வர சொல்லிருக்காங்க? சார் குட் மார்னிங் சார். உன் பேரு? தென்றல். உன்னை இந்த காலேஜ் சேர்த்தது? நிம்மி மேடம். அப்பா கிட்டே வாழ்த்தனை பண்ணிட்டியா? அப்போ உனக்கு டிசி கன்ஃபார்ம் தான். அப்பா இந்த பொண்ணு தான் இது நிறைய வாழ்த்தனை பண்ணும், அனுப்பி விடுங்கப்பா, நமக்கு இங்க நிறைய வேலை இருக்குது. அதுக்கு இல்லடா. ஏன்பா இவன் எப்பவுமே பிளப்பா சேட்டை பண்ணுவா, பெருசு படுத்தாதீங்க, அனுப்பி விடுங்க. ஆமா சார், இனிமே நான் சேட்டை பண்ண மாட்டேன் சார். உங்க அப்பா பேர் என்ன பேரு? சுந்தர். உங்க அம்மா பேரு? அஞ்சலி. என்ன அப்பா ஏன் கோபப்படுறாரு? உங்க பாட்டி பேரு? பாட்டினா? அதான் உங்க அப்பா பெத்திருப்பாங்களே ஒருத்தங்க, அவங்க. அப்பத்தாவா? தங்கோ. செல்வா அந்த டிசி கழிச்சு கையில கொடு. ஏன்பா என்னாச்சு? அப்பா சேட்டை சும்மா பண்ணிட்டு தான் பாருப்பா. கையில சொல்ல கையில டிசி கழிச்சு கையில கொடு. இதுக்கெல்லாம் யார் அட்மிஷன் பண்ணி கொடுத்தா? சார் ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பு பண்ணல சார்.
சார் சார் நீங்களாவது சொல்லுங்க சார். நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். சார் சார் டிசிலாம் வேண்டாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார். டிசி கழிச்சு கையில கொடுன்னு சொன்னேன். அப்பா சின்ன பொண்ணு தானே, ஏதாவது சர்டிபிகேட் பண்ணிருப்பா. டேய் அவ காலேஜே அடிச்சு நோக்கி இருந்தாலும் நான் டிசி கொடுத்துக்க மாட்டேன். அப்படின்னா இவ அம்மா தான் உன்னை கோரவளைய அழிக்க பார்த்தவா. அப்படின்னா ஏமா நீ கொஞ்சம் வெளியில இரு. சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு டிசி வேண்டாம் சார். நான் இனிமேல் எந்த சட்டையும் பண்ண மாட்டேன் சார். சரி சரி, நீ வெளியில நின்று அப்பா கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். ப்ளீஸ் சார். சரி வெளியில போய் நின்று போ. அப்பா அது சின்ன பொண்ணு ஏதாவது சர்டிபிகேட் பண்ணிருப்பா. அதுக்கு இல்லடா, இவ அம்மா தாண்டா உன்னை கோரவளைய அழிக்க பார்த்தவா. புரியலப்பா, உன் மாமா பொண்ணு. அப்படின்னா அம்மாவோட அண்ணன் பொண்ணு. யாழையும் என்னையும் 5 வருஷம் போடாத பாடுபடுத்தினவா. அம்மா செத்துட்டானே என்கிட்ட சொல்லி. ஐயோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவ பிள்ளை ஏன் காலேஜ்ல படிக்கிறதா? அம்மா சீட்டு கொடுத்தது யாரே? நிம்மதியத்தை கொடுத்துருக்காங்கப்பா. சரி டிசி கட்சி கையில கொடு. ரீசன் கேட்பாங்கல்லப்பா. டிசிப்ளின் இல்ல, கிளாஸ்ல அடாதி நடந்துட்டானே, டிசி கட்சி கையில கொடு. சரிங்கப்பா. ரோஹித் மாமா. என்ன ராஜா? நீங்களா அப்பா கிட்ட எடுத்து சொல்லலாமே, எந்த காரணமும் இல்லாம எப்படி டிசி கொடுக்க மாமா? அந்த பொண்ணோட எதிர்காலம் எதுக்காகும்? நம்ம எதுவும் பண்ண முடியாது. பெத்தவங்க செஞ்சப்பாவும் பிள்ளைய வந்து சேரும். அதான் அவ அம்மாக்கா செஞ்சப்பாவும் இந்த பிள்ளைய தொடர்ந்துருக்கு. அம்மா செஞ்சிருக்கு, இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? சட்டை பிடிச்ச பிள்ளைதான், ஆனா நல்ல மார்க் எடுத்திருக்கா. சயின்ஸ் குரூப்பே எடுத்திருக்கலாம், படிக்க மாட்டாங்கன்னு நினைக்க. அதான் பிகாம்ல வந்து சேர்ந்துருக்கா. பாவம் மாமா நீங்க அப்பா கிட்ட. ஆஹா, இத பத்தி நான் ஒரு நாளும் செல்வா கிட்ட பேச முடியாது. சாரி ராஜா. சார் எனக்கு டிசி கொடுக்க போறாங்களா சார்? சார் நான் எந்த தப்புமே பண்ணல சார். சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு டிசி வேண்டாம் சார். எங்க அம்மா அடிப்பாங்க சார், அதை விட எங்க அப்பா தான் என்ன போட்டு கொன்னுருவாங்க. சார் சார் ப்ளீஸ் சார். சார் இந்த காலேஜ் விட்டா எங்க வீட்டை டவுன்லாம் அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க சார். இது ஊர் பக்கத்துல இருக்கனால தான் சார் வந்தேன். ப்ளீஸ் சார். சார் சார் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் சார், ப்ளீஸ் சார் எனக்கு டிசி எல்லாம் கொடுக்காதீங்க சார். வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க சார், நான் வாங்கிக்கிடுதேன் சார். வேணா நான் காலேஜ் ஃபுல்லா தூத்து போடுதேன் சார், அந்த பனிஷ்மெண்ட் வேணா தாங்க சார். இல்ல இல்ல, டிசி கொடுத்ததான். அப்புறம் அன்பரசி என்ன கேட்டேன்னு சொல்லுங்க. நான் 2 நாளா திரும்பி வந்துருவேன்னு சொன்னேன். எனக்காக காத்துட்டு இருப்பா, கிட்ட சொல்லிருங்க. சரி. அப்புறம் என் துணியெல்லாம் அந்த கபோர்ட்ல தான் மடிச்சு வச்சிருந்தேன். கொண்டுட்டு வரேன். வேண்டாம், என் ட்ரெஸ் அது அங்க இருக்கட்டும். அதுக்காக அந்த பாக்கியா இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. ஆமா. நாளைக்கு நீங்க இன்னத்துக்கு அந்த ஊர்ல இருப்பீங்கல்ல? ஆமா. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா நான் அங்க போனதுக்கு அப்புறம் பேச முடியாதுல்ல. இதே மாதிரி ஃப்ரீயா சுதந்திரமா பேச முடியாதுல்ல, அதான் கேட்டேன். இதே மாதிரி நாம உரிமையோட பேச முடியாதுல்ல, அதான் கேட்டேன். ஆமா, உரிமையா பேச முடியாதுதான். அப்புறம் நான் தனியா இருக்கேன்னு எனக்காக விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைலாம் வாங்கி கொடுத்தீங்களே, சரி பாரு எல்லாம், அதெல்லாம் பத்திரமா இருக்கும். இல்ல, எனக்கு கொடுத்து விட்டுருங்க. ஏன்? நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கதெல்லாம் அவங்க கிட்ட தான் நான் பேசினேன். உங்க ஞாபகத்தமா அது எனக்கு வேணும். உங்க ஞாபகத்தமா இருக்குது, அது மட்டும்தான். அதை கொடுத்து விட்டுருங்க. சரி. அம்மு, நேரத்தை கடத்தாத, மனசுல இருக்கிறத சொல்லிடு, வெக்கத்தை விட்டு சொல்லிடு. போனதுக்கு அப்புறம் திரும்ப முடியாது, சொல்லிடு அம்மு. உனக்கு ஏதாவது என்கிட்ட பேசணுமா? பேசணும். பேசு, நேரம் இல்ல, சீக்கிரம் பேசுறேன். நான் உண்மை சொல்றேன், நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நான்
இத்தனை வருஷம் வாழ்ந்ததுல நான் சந்தோஷமா நிம்மதியா இருந்ததே அது உங்க கூட இருந்த அந்த 2 மாசம் தான். நானா வாழ்ந்தேன், எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்தேன். எனக்கு நீங்க காட்டின பாசம் அக்கறை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னையே மறந்து நான் வாழ்ந்தேன். அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் நான் அடிமையான. நீங்க காட்டின அந்த உண்மையான அக்கறை எனக்கு இன்னும் திரும்ப கிடைக்காதுன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு, தாங்கிக்க முடியல. அதை விட்டு கொடுக்கறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. நான் சாப்பிட்டாதான் நீங்க சாப்பிடுவீங்க, அப்படி எனக்காக இங்க இருந்தது யாருமே இல்ல. உங்களால என்ன முடியுமோ அதை முகம் சுளிக்காம வாங்கி கொடுப்பீங்க, சந்தோஷமா வாங்கி கொடுப்பீங்க. அதை வச்சு நான் விளையாடும் போது நீங்க அப்படி பார்த்து ரசிச்சு சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்ன பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டதுங்க யாருமே இல்ல. இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். என்ன இங்க விட்டுட்டு போகாதீங்க, என்ன இங்க விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு கஷ்டப்படுத்தாத அம்மு. நான் ஒன்னும் அம்மு இல்ல, நான் சீதா, நான் அம்மு இல்ல. ப்ளீஸ் அம்மு, கஷ்டப்படுத்தாத. ஒன்னு ஒப்படைச்சுதான் ஆகணும். நீ அவங்க வீட்டு சொத்து, அவங்க வீட்டு சொத்தை நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? ஊர் உலகம் தான் ஏத்துக்கிடுமா, இல்ல உன் குடும்பம் தான் ஏத்துக்கிடுமா? அவங்க யாரு ஏத்துக்கிறதுக்கு? நான் சொல்றேன்ல, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. ப்ளீஸ். என்ன உரிமையில என் கூட வந்து இருப்பா? என்ன உரிமை வேணும்னு சொல்லுங்க, அந்த உரிமைப்படி நான் இருக்கேன். என்னால அங்க போக முடியாது, என்ன விட்டுட்டு போகாதீங்க. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. நான் குழந்தைய உணர்ந்ததே உங்ககிட்ட மட்டும்தான். ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போகாதீங்க. ஐயோ, கஷ்டப்படுத்தாத அம்மு. உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லுங்க, போறேன். ஆனா விடணுமேனு கொண்டு விடாதீங்க. எதுக்காக என்னங்க விட்டுட்டு பொருளை குறியா இருக்கீங்க? நீ அவங்க வீட்டு சொத்து, நான் எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ப்ளீஸ். புரிஞ்சுக்கோமோ, நான் நாளைக்கு காலையில கொண்டு ஒப்படைக்கணும். போய் தூங்கு போ. நான் ராஜாவை விரும்பினதே அதனால தானே. பாரு, அடிச்சிருவேன். அப்படி கீழ்த்தரமா யோசிக்கிறவன் நான் கிடையாது. இனிமேல் இப்படி பேசுன ஒரு நாளைக்கு ஏறத்து கூட பார்க்க மாட்டேன். உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னனே? அம்மா கிடைச்சிட்டா என் கூட தான் இருக்கானு. காலையில 9 மணிக்கு எல்லாம் கூட்டு கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் நீ என் கூட தான் இருக்கானு. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்னால போக முடியாது. ப்ளீஸ், ஏன் இப்படிலாம் பண்ணுனீங்க? போய் தான் ஆகணும். ப்ளீஸ் வேண்டாம், என்ன விட்டுருங்க, நான் போக மாட்டேன். ஏய் அன்பு, நீ எந்த பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா புரியலையா? அந்த பொண்ணு போக மாட்டேன்னு அடம் பிடிக்க, விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை ஏன்டா அனுப்பி வைக்கிற? இப்படி போற பொண்ணுங்க இப்படிதான் சந்தோஷமா இருப்பா? ஏய், நியாயத்து பக்கத்துலடா நீ எப்ப நிப்ப? இப்ப என்னடா அநியாயம் பக்கம் நின்றுட்டு இருக்க? அந்த பொண்ணு கண்ணீரு உன்னை நெஞ்ச தொடலையா? ப்ளீஸ் அன்பு சார், என்னை விட்டுட்டு போகாதீங்க சார். சார் சார், அப்படின்னா ஒன்றும் பண்ணல. என்னை ஏதாவது ஹோம்ல கொண்டு சேர்த்துருங்க. ஆனால் என்ன சொல்லி அதை சேர்த்துருங்க. நான் 6 மணிக்கு போக மாட்டேன் சார். என்னங்க விட்டுட்டு போகாதீங்க சார். நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லணும். உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. உங்க கையை பிடிச்சு நடக்கணும் போல ஆசையா இருக்கு. ப்ளீஸ் சார். நீங்க என்ன விட்டுட்டு போறது உலகமே என்ன கைவிட்ட மாதிரி இருக்குது சார். இந்த உலகமே எனக்கு பிடிக்கல, வாழறதுக்கே பிடிக்கல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா எந்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்தி. மாட்டேன் மாட்டேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன். என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் போக மாட்டேன். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத. யாராவது பார்த்து தப்பாயிரும். முதல்ல எந்தி. மாட்டேன் மாட்டேன், நான் போக மாட்டேன். அடம் பிடிக்காத அம்மு, எந்தி. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் என்ன பண்ண போறேன்? இங்க பாரு, நீ இப்படிலாம் பண்ணாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மட்டும் உன்னை சந்தோஷமா அங்க விட்டுட்டு போகல. எனக்கும் இதயத்தை அறுத்தெடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வேற வழி இல்ல. உனக்குன்னு ஒரு குடும்பமே இருக்கு. நான் எப்படி உன்னை என் கூட கூட்டிட்டு போக முடியும்? என்ன காரணம் சொல்ல முடியும் சொல்லு? நான் உங்க கூட இருக்கணும்னா என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்க. ஆனா நான் உங்க கூட இருக்கணும். அம்மா விளையாடாத, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. போ, போய் தூங்கு, ரெஸ்ட் எடு. இல்ல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். போ, நல்லா ரெஸ்ட் எடு. முடியாது. அன்பு சார், தென்றல் வரா. அன்பு சார். என்ன தென்றல்? அவங்க சொன்ன மாதிரி டிசி கொடுத்துட்டாங்க சார். இது என்ன முட்டாள்தனமா இருக்குது? இதுக்கெல்லாம் டிசி கொடுப்பாங்க? அந்த குடும்பத்துல கொடுப்பாங்க. நீ கேட்க வேண்டியதுனா என்ன ரீசன் கேட்க வேண்டியதுனா? சொல்லல,
டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. நான் கிளாஸ்ல டிசிப்ளினா இருக்கலையா, அநாகரிகமா நடந்துக்கிட்டேனா. நீ அப்படி நடந்துக்கிட்டியா? ஐயோ இல்ல, நான் எங்க அப்பா தாக்கு பயந்து சேட்டையே பண்ண மாட்டேன். அவ இல்ல குட்டி பாப்பா, அவகிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன். நான் ஒரு நாளும் எந்த சேட்டையும் பண்ணினதே இல்ல. அப்ப எதுக்கு இப்படி டிசி கொடுத்துட்டாங்க? இது எவ்வளவு பெரிய தப்பு. சரி வா கேட்கலாம் வா. வாங்க சார். இப்ப மட்டும் நான் போய் எங்க அப்பா கிட்ட சொன்னா அவளுக்கு என்ன ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அது எப்படி? எந்த ரீசன் இல்லாம சும்மா அப்படி கொடுக்க முடியும்? வா கேட்டுட்டு வரலாம் வா. சரி சரி நீ டேப்லெட் போட்டு தூங்கு, நான் வரேன். அந்த இப்போ வந்துடுவேன், 10 நிமிஷத்துல வந்துடுவேன். வாங்க அன்பு. இவன் எதுக்கு இவனை கூப்பிட்டு வந்திருக்கா? சொல்லுங்க அம்பு. உட்காருங்க மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொண்ணுக்கு எதுக்கு டிசி கொடுத்தீங்க? குறும்புத்தனம் பண்ணதுக்கெல்லாம் டிசி கொடுப்பாங்களா? அவ அப்படியே குறும்புத்தனம் பண்ணாலும் காலேஜ்ல பண்ணலையே, அவ வீட்டு முன்னாடி தானே பண்ணிட்டு இருந்தா. என்ன ராஜா, அவ ஒண்ணும் காலேஜ்ல வந்து உங்ககிட்ட வம்பு இல்லையே, அவ வீட்டு முன்னாடி தானே விளையாண்டுட்டு இருந்தா. இவன் அங்க போனானே. ராஜா முதல்ல தெரியுமா? தெரியும்பா. அவங்க வீட்டு முன்னாடி தான் விளையாண்டுட்டு இருந்தா, கொஞ்சம் துடுக்கா பேசுனா, அதான் கோவத்துல காலேஜுக்கு வா டிசி கிச்சு கையில தரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் என்ன பார்க்க வந்திருந்தா. அப்போ அன்பு தங்கி இருக்கது இவங்க வீட்டுலதான். அங்கே தங்கி இருக்கீங்க? நான் எங்க தங்கி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பொண்ணுக்கு என்ன ரீசனுக்காக டிசி கொடுத்தீங்க? அன்பு அது நம்ம தனியா பேசிக்கலாம். அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்ததாவே இருக்கட்டும். கிளம்ப சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். என்ன ரீசனுக்காக அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்தீங்க? நான் தனிப்பட்ட மேல உங்களை பேச வரல. அந்த பொண்ணுக்கு ஏன் டிசி கொடுத்தீங்கன்னு கேட்க தான் வந்திருக்கேன். அதுக்கான பதில சொல்லுங்க. அன்பு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மறந்துடாதீங்க. அநியாயம் பண்றவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும். அன்பு யாரும் இழுத்து பேசுறேன்னு பார்த்து பேசுங்க. கோட்டு முன்னாடி கொடுத்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும். வேண்டாண்டு வார்த்தை விடாதீங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு எதுக்காக டிசி கொடுத்தீங்க? அது எங்களுடைய பர்சனல். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் தான் நினைக்கிறேன். உங்க பர்சனல் எனக்கு தேவையில்லை. ஆனா டிசி கொடுத்ததுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். இவன் திமிரு பிடிச்சனாதான் இருந்திருக்கான். அதவனுக்கு டிசி கொடுத்தாச்சு. என்ன ரெக்கமெண்ட் கால கொடுத்து வந்திருக்கா? ரோஜா என் கோத்த குழப்பிடாத. காரணத்தை சொல்ல முடியல. என்னத்துக்காக அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்தீங்க? அந்த பொண்ணு கிளாஸ்ல அநாகரிகமா நடந்துக்கிட்டா. ராஜா கொஞ்சம் அமைதலாரு பேசிட்டு இருக்கல. அவன் உங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அவர் யாருக்கு தான் வாழ்ந்தாதப்பா. உங்களை எழுத்து பேசுற யாரும் நெசமா விட மாட்டேன். ஆமா அவளுக்கு டிசி கொடுத்தாச்சு. அவ கிளாஸ்ல அநாகரிகமா நடந்துக்கிட்டா. நீ கிளாஸ்ல அநாகரிகமா நடந்துக்கிட்டியா? இல்ல. என்ன அநாகரிகமா நடந்துக்கிட்டா தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் ராஜா? பசங்க கூட ராஜா அம்மு மேல நீ போட்ட பழி போதாது. ஒரு பொண்ணு மேல நீ போட்ட பழியவே உன்னால துடைக்க முடியல. இப்ப இன்னொரு பொண்ணு மேலே அதே பழி தூக்கி சுமத்துற. ராஜா நீ அம்மா கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிட்டு அப்பா வந்த உடனே அந்த பழி தூக்கி அந்த பொண்ணு மேல சுமத்துன. உண்மையிலேயே நீ நல்ல ஆம்பளை வீரம் உள்ள ஆம்பளையா இருந்தா உண்மையிலே அந்த பொண்ணு வாங்கிட்டு அப்படி நடந்திருந்தா கூட அந்த இடத்துல அந்த பொண்ணு மானத்தை தான் காப்பாத்திருக்கணும். ஒரு பெண்ணு ஒரு ஆணுகிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறதானா அது அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அவன் அதுக்கு முன்னாடியே அந்த உரிமையை அவளுக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். நீ பழி போட்டன்னு இந்த கூட்டமே நம்பி இருக்குது. நீ இடம் கொடுக்காமல அந்த பொண்ணு அப்படி நடந்துக்கிட்டா? சொல்லுங்க மிஸ்டர் செல்வா. உங்க பையன் அதுக்கு முன்னாடி அப்படி நடந்துக்கிறாமல அந்த பொண்ணு அப்படி நடந்திருக்கும். இல்ல முத திருப்பதான் அப்படி நடந்ததுன்னா உங்க ராஜா என்ன சும்மா விட்டுருப்பாரு. இத கூட உங்களால யோசிக்க முடியல. என்ன ராஜா இப்ப இருக்கு என்னோட பர்சனலை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. அவசியம் இருந்ததா பேசிதான் ஆகணும். சும்மா வாய்ஸத்துக்கு ஒரு பொண்ணு மேல நீ பழி சுமத்திக்கிட்டு இருக்க. போத்துட்டு போய் நினைச்சியா? அவ கிளாஸ்ல பசங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா. எங்க காலேஜ்ல ஒரு ரூல்ஸ் பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு அதையும் மீறி பல்ல கட்டி பேசிட்டு இருந்திருக்கா. இதுக்கப்புறம் நீ இந்த காலேஜ்ல படிக்க வேண்டாம். நல்ல காலேஜ்ல நான் சேர்த்து விடுறேன். வா உழைச்சிருவேன். வேண்டாம் என்கிட்ட மோதாத. அம்மையா உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்னு இப்பதானே புரியுது. என்ன அம்மு கிடைச்சிட்டா? நீ எல்லாம் அன்பு சாரி நாங்க பண்ணது தப்புதான். அது உண்மையிலே ஒரு பர்சனல் தான். என் ஒய்ஃபோட கூட பிறந்த அண்ணன் மகதான் இவா. நானும் என் ஒய்ஃபு காதல் கல்யாணம் தான். என் பையன் வயிற்று இருக்கும் போது இவங்க அம்மாக்காரி தான் என் பிள்ளை அடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுனா. நானும் என் ஒய்ஃப் 5 வருஷம் பிரிஞ்சே வாழ்ந்தோம். வேற ஏதாவது காரணம் இருந்தா கூட பரவாயில்ல. அந்த காரணத்துக்கு தண்ணீர் ஷாக்க தான் அவ. என் மனைவி செத்துட்டானே என்னையே நம்ப வச்சுட்டாங்க. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தினா போதுன்னு அங்க எது தப்புச்சு. அவ பட்ட பாடு இருக்குதே அதான் நினைக்கும் போது எப்படி அவங்க பிள்ளைக்கு நான் எப்படி இந்த காலேஜ் இடம் கொடுக்க முடியும்? நீயே சொல்லு. உங்க பக்கம் நியாயமா இருக்கலாம்.
அது சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சு கொடுத்துருக்கணும். அவ பாதி வருஷத்தை முடிச்சிட்டு நிக்கும் போது இப்படி உங்க சொந்த காரணத்துக்காக அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணது எங்க அம்மா அப்பா. இந்த பொண்ணு இல்லையே, பாவம் செஞ்சவங்க விட்டுட்டு பாவப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்தா சரி. சாரி அன்பு, அந்த பொண்ணு இங்கே படிக்கட்டும். இனி ஒரு நாளும் டிசி பத்தி நான் பேச மாட்டேன். அந்த பொண்ணு படிச்சதை நான் ஏத்துக்கிறேன். நீங்க கோபப்படக்கூடாது. அம்மோ, நாளைக்கு காலையில 9 மணிக்கு கொண்டு ஒப்படைக்கிறேன். தெரியும், உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மோ வரமாட்டேன்னா சொன்னா எப்படி வருவா? அந்த பொண்ணு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சரி, அது கோவமா இருக்கும். நாங்க வந்து பேசுறோம். இல்ல, நானே நாளைக்கு காலையில கொண்டு ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் என் கஷ்டத்துல தான் இருப்பா. இல்ல பரவாயில்ல, அதான் அவ இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிட்ட எங்க வீட்டுல கொண்டு ஒப்படைச்சிருங்க. இல்ல சார், நான் சொன்ன டயத்தை தான் ஒப்படைப்பேன். அவ சுதந்திரமா மூச்சு விடுறது இந்த ஒரு இரவு மட்டும்தான். அதையும் அவகிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு நான் விரும்பல. தேங்க்யூ சார். என் கண்ணெல்லாம் படக்கூடாது. கிளம்பு. அப்படின்னா இது என் அழகியத்த பையனா சார்? என்ன? இல்ல, எங்க அத்தைய எந்த சொந்தமும் கொண்டாடக்கூடாது. இல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே எல்லாரும் என்னைய அழகி அழகின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க அத்தை உருவத்தை அப்படியே எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லியே எங்க அம்மாக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. என்ன சனியன் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் எங்க அத்தையே மாதிரி பிறந்துட்டேன்னா. சனியன உன்னை அப்பனை மாதிரி பிறக்கணும், இல்லைன்னா அம்மா மாதிரி பிறக்கணும். என் ஜீவனை எடுத்துட்டு போன இந்த ஓடுகாலி மாதிரி பிறந்திருக்கேன்னு சொல்லி சொல்லியே என்னை எங்க அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அப்பெல்லாம் எனக்கு எங்க அத்தையை பார்க்கணும் போல ஆசையா இருக்கும். ஆனா எங்க ஊர்ல எல்லாருமே எங்க அத்தைய ரொம்ப பெருமையா தான் சொல்லுவாங்க. நீ உங்க அத்தை மாதிரியே இருக்க, அதனால ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அத்தைய பார்க்கணும் போல இருக்கும். ஒரே ஒரு வாட்டி எங்க அத்தைய காட்டுவீங்களா? சரி, சாரி டிசி கொடுத்ததுக்கு. போய் கிளாஸ்க்கு போ. சரி. எங்க அத்தை காலேஜுக்கு ஒரு நாள் வர சொல்றேன். சரி, தேங்க்யூ. சரி போ. ஏன்டா இப்படி நடந்துக்கிட்ட? நான் அவர் யாருன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப நீ அவர்கிட்ட கோவப்பட்டு இருக்க. பார்த்தல அவர் நேர்மை, அவர் துணிச்சல் எல்லாம் பார்த்தல. நம்ம வீட்டுக்கு இதை விட ஒரு மருமகன் கிடைச்சிட போறான். தேடி போனாலும் இப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டான். இந்த செல்வாக்கு மருமகனாகுடைய எல்லா தகுதியும் இவன் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. எப்படினாலும் நம்ம பேபி மாக்கு இவன் தான். சரி, அழாத, விடு. உங்களை தலை குனி வச்சுட்டு இல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு விடு விடு. சரி, அழாத. என்னால தானப்பா அவன் உங்களை அப்படி பேசுனா தப்பு தாண்டா. ஒரு பொண்ணை என்னைக்கும் அசிங்கப்படுத்த கூடாது. உங்க அப்பா ஒரு நாள் அந்த தப்பா பண்ணினதே இல்ல. பொண்ணுங்களை அசிங்கப்படுத்த கூடாதுடா. அவன் ஒரு வார்த்தை சொன்னான். நம்ம இடம் கொடுக்காம பொண்ணுங்க நம்ம கிட்ட உரிமையோட நடந்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம நெருங்கியே வருவாங்க. நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்க, நம்ம நாயை பாக்குற மாதிரி பாப்பாங்க. ஒரு பொண்ணு மனசுல நம்ம இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுல இவ்வளவு உரிமையோட ஒருத்தவங்க பழகுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம செஞ்ச பாக்கியம். பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசிடாத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பொண்ணை தப்பா பேசினவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. பொண்ணை மதிக்க கத்துக்க. சரி விடு, அதான் அப்பா சொல்லிட்டாருல. இனி ஒழுங்கா அம்முக்கிட்ட நடந்துக்க. ராஜா என் அத்தை பையனா? எப்படி எங்க அத்தைக்கு இப்படி ஒரு பையன் இருக்க முடியும்? ஈவு, இறக்கம், பாசம், நேசம் எதுவுமே இவங்கிட்ட இல்ல. எங்க அழகிய அத்தை பையனா இவன்? எங்க அத்தை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா எங்க அத்தை குணத்தை யாருமே குறை சொன்னதே இல்ல. இதை கேட்டு கேட்டு நானும் எங்க அத்தை மாதிரி இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க அத்தை பையன் இப்படி இருக்கான். அது எப்படி முடியும்? எங்க அத்தை நல்லவங்களா இருந்தா இவனும் நல்லவனா தானே இருந்திருக்கணும். அப்ப எங்க மாமாவும் கெட்டவரா? அப்ப எங்க அத்தை அங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? எங்க அத்தையை பார்க்கணுமே. ஏண்டி, உனக்கு வேலை சொல்லியே இல்லையானே? இருக்கு இருக்கு. இடி கருக்களோட போதே தூத்து பறிக்க அள்ளு போ. பிறகு உங்க அம்மா தையா பையனை குதிப்பா போ. அப்பத்தா என்னடி அழகியத்த கோணம் எப்படி? இப்ப கேட்டுட்டு இருக்காத உங்க அம்மைக்கு தெரிஞ்சுன்னா ஓட விட்டு அடிச்சுடுவா போ. சொல்லுங்க அப்பத்தா. இல்ல, எல்லாரும் என்ன பார்த்து அழகி மாதிரி இருக்க அழகி மாதிரி இருக்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவ்வளவுதான் உரிச்சு வந்திருக்க. அத்தை குணத்தை பத்தி சொல்லுங்க. அத்தை குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. அவ ஒரு ரவுடி பேருக்குலாம் வாக்கப்பட்டிருக்கா. அவளை பத்தி பேசுறதுக்கு இப்ப என்ன இருக்குது? அத்தை குணம். அதனால தானே அவளை விடாம அவன் துரத்தி துரத்தி காதலிச்சு புடிச்சு வச்சுக்கிட்டான். அவ குணம் புடிச்ச போய் தானே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டான். அப்படின்னா குணத்துல ரதி ஆளும் அழகு போல இருப்பா. அவ குணமும் அழகுதான். தேடி போனாலும் அப்படி ஒரு குணத்தை பார்க்க முடியாது.
அதனாலதான் இந்த ரவுடி பையன் அவளை விடாம துரத்தி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அத்தை ஒண்ணு சின்ன பிள்ளையிலேயே ஏமாந்து போறதுக்கு மாமாவை பிடிச்ச போய் தானே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவ குணத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அப்போ அத்தை ரொம்ப நல்லவங்க தானா? அவளுக்கு என்ன, அவ குணம் மாதிரி இங்க யாரும் இருக்க முடியாது. அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க நல்லவங்களா தானே இருக்க முடியும். அப்பயும் புத்தி இருந்தா இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? அவ பிள்ளைகளோ அவ அப்படி மாதிரிதான். ஒரு வாட்டி ஒரு பையனை பார்த்தேனே, பேரு ராஜா. ஒரு நாள் ஏதோ விஷயமா போயிருந்தேன். இவ்வளவு உயரமா இருந்தான். அப்பமே அவன் துள்ளுன துள்ளுவல இருக்கு பாரு. அவன் அப்ப எப்படி நடப்பானோ அப்படிதான் நடப்பான். அவன் அப்ப எப்படி பேசுறானோ அப்படிதான் பேசுவான். அவ அப்பனை பத்தி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிவிட்டேன். அந்த பய உள்ள வந்த வரத்து உனக்கு சிரிப்பாதான் இருக்கும். அவனுக்குலாம் வாக்கப்பட போறவா சீரழிஞ்சிருவா. அப்ப 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 அப்பன்னா அவனுக்கு எல்லாமே. எந்திக்கும் போதும் சரி தூங்கும் போதும் சரி வாயில வர வார்த்தை ஃபுல்லா அப்பன்னா. அதுக்கு என்ன பார்த்தா அப்பா மேல உசுரா இருக்காரு. உசுரா இருக்காருன்னா அது வந்து சொல்லுதே அவங்க அப்பா மேல உசுரா இருப்பாங்கன்னு. அவன் எப்ப உனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னீங்களே அத வச்சு சொன்னேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இந்த அவ்வளவு வயசுல இருந்தான். அப்படியா? அதெல்லாம் ஒரு குடும்பமா? சரி, இவ எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காளோ தெரியல. சரி, நீ வேலை பாரு போ. எங்க அத்தையை நான் பார்த்தே ஆகணுமே. அது எப்படி? எங்க அத்தைக்கு இப்ப அந்த பிள்ளைங்க மட்டும் தப்பா இருக்க முடியும்? அத்தைக்கு எத்தனை குழந்தைங்கன்னு தெரியவே இல்லையே. பார்க்கணும் போல இருக்குதே. எங்க அத்தைய நான் பார்க்க போறேன். எங்க அத்தை. அது சரி, அப்போ அன்பு சார் வீட்டுல இருக்க பொண்ணு அவங்க யாரே? சார் சொல்லும் போதே அந்த வீட்டு பொண்ணு தானே சொன்னாரே. அப்போ சீதா அங்குள்ள பொண்ணா? அப்போ அவங்க யாரே? இப்போமே போய் நான் சீதா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? அம்மு, நான் அம்மன் உனக்கு தெரியும். அன்பு சார் அங்க வச்சு பேசிட்டு இருந்தாரு. உங்களுக்கு நடந்த கொடுமைய தட்டி கேட்டாரு. அந்த ராஜாவை ரொம்ப திட்டுனாரு. ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை பண்ணிட்டு நீ எல்லாம் வாய் பேசுற, நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னு ரொம்ப திட்டினாரு. ரொம்ப வேதனைப்பட்டாரு. அப்படியா? நீங்க யாரு? நீங்க எதுக்கு அன்பு சார் கூட இருக்கீங்க? ஏதோ நாளைக்கு கொண்டு உங்களை ஒப்படைக்க போறாங்களா? ஆமா. இங்க பாரு, என்ன ஃப்ரெண்டா நினைச்சா சொல்லு. என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன். என்ன சொன்ன? என்ன ஃப்ரெண்டா நினைச்சா எது வேணாலும் சொல்லு. என்னால முடிஞ்ச உதவிய உசுர கொடுத்தாது பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அங்க போ விருப்பம் இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உன்னை அனுப்பதுல அன்பு சாருக்கும் இஷ்டம் இல்லைன்னு எனக்கு பார்த்தாலே புரியுது. என்னதான் நடந்தது என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். இனி யார் உதவி பண்ணாலும் என்ன காப்பாற்ற முடியாது. எங்க பாரு, கடைசி மூச்சு வரைக்கும் நம்பணும். நிச்சயமா நமக்குன்னு ஒரு வழி இருக்கதான் செய்யும். என்ன சொல்ற? நீ விஷயத்த சொல்லு. உன்னை எப்படி காப்பாத்தணும்னு நான் பாத்துக்கிறேன். நானும் ராஜாவும். ராஜானா எங்க அத்தை பையன் தானே? அத்தை பையனா? அப்போ நீ அழகியத்தோட அண்ணன் பொண்ணு. அதானே பார்த்தேன். வந்த அன்னைக்கு உன்னை நான் பார்த்தேன். நீ எங்க அழகியத்த மாதிரியே இருக்கியேன்னு. நீ அது என்கிட்ட கேட்டிருக்கல. இன்னைக்கு காலேஜ்ல வச்சுதான் தெரியும் நான் அவங்க அண்ணன் பொண்ணுன்னு. பார்த்தேன், எங்க அழகியத்த பையனா பார்த்தேன். சரியான முரட்டு பையலா இருக்கான். ஆமா. சரி, அவங்களுக்கும் உனக்கும் நானும் அத்தை பொண்ணுதான். அத்தை பொண்ணுனா முறையெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா எங்க அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நாங்க எல்லாம் ஒரே அரண்மனையில தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. நான் +2 முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போய்கிட்டு இருந்தேன். ராஜா தனக்கு என்ன பிடிச்சது. அதனாலேயே என்னை பார்த்து அவர் காதலிக்கிறத உணர்த்தினாரு. எனக்கும் புரிஞ்சுது. எனக்கும் அவரை பிடிச்சது. நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சோம். சரி, அப்படி ஒரு வருஷம் உசுருக்கு உசுரா காதலிச்சோம். யாரும் பார்க்காத நேரம் காதல் பண்ணணும். எங்களுக்குள்ள காதலை வளர்த்துக்கிட்டோம். ராஜா தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உசுரு. அவர் இல்லாம நான் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் மேல அதிக காதல் வச்சேன். அதுக்கப்புறம் எப்பவுமே நாங்க தனியா சந்திச்சு பேசுறது பழக்கம். அப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போதே காதலுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதுதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க நான் எதிர்பார்க்கல.
எனக்கு பயமே இல்ல. ஏன்னா என் கூட தான் ராஜாத்தா இருக்காங்களே, என்னை எப்படியே பாத்துக்கிடுவாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு, இதுல எந்த தப்புமே இல்லைன்னு தைரியமா நின்னுக்கிட்டு இருந்தேன். ஆனா ராஜாத்தா அப்படி பேசுவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவர்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதா எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு. ஐயா, நான் கூட சரி சும்மா பயத்துல சொல்றாருன்னு தைரியமா தான் நின்னேன். சரி, ஆனா அவர் எங்க அம்மா அப்பா என்ன அடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டுனாரு. எல்லாரும் என்ன அசிங்கமா திட்டும் போதும் வேடிக்கை பார்த்தாரு. சரி, எனக்கு அப்பம் கூட அவர் மேல எனக்கு கோவமே வரல. சரி, ஏதோ சூழ்நிலைக்காக இப்படி மாறிட்டாருன்னு நான் அப்படிதான் இருந்தேன். கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஏன்னா அம்மா அப்பெல்லாம் அடிச்சிருக்காங்க, எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அதனால சும்மா கோவத்துல தான் அலைஞ்சேன். ஆனாலும் அவர் மேல எந்த காதல் எனக்கு குறையவே இல்லை. ஆனா என்னமோ தெரியல, ராஜாத்தானுக்கு அதுக்கப்புறம் அந்த பழைய காதல் அவருக்குள்ளயும் இல்ல, எனக்குள்ளயும் இல்ல. ஆரம்பத்துல எங்களுக்குள்ள இருந்த காதல் அப்படி படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. நானும் அவருக்கு பிடிக்காததெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அவரும் வீட்டுக்கு என்கிட்ட ஏதாவது பண்ணுவாரு. காதலை வளர்க்க வேண்டிய நாங்க பகைய வளர்க்க ஆரம்பிச்சோம். ஆனாலும் ரெண்டு பேருமே ஒத்துக்கொதர் காதலிச்சிட்டு இருக்கறதா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. அடப்பாமே, அப்ப கூட போய் சொன்னேன், வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். மனசுக்குள்ள உங்களை வச்சுக்கிட்டு என்னால கல்யாணம் பண்ண முடியாது, என்னை இப்படியே விட்டுருங்க, நான் காலத்துக்கு இப்படியே இருந்துடுறேன், நீங்களும் என்ன கல்யாணம் பண்ண வேண்டாம், எனக்கு வேற யாரையும் கல்யாணமும் பண்ணி வைக்காதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினேன். என் அழுக அவன் காதுல எட்டவே இல்லை. இவனை நம்ம புருஷன், இவன் கூட தான் நம்ம வாழ போறோன்னு பல கனவுகளும் ஆசைகளையும் வளர்த்துட்டு அவனாலே இன்னொருத்தனுக்கு மனைவியாகவும் நினைக்கிற கொடுமை இருக்கு பாரு. அதை வார்த்தையால விவரிக்கவே முடியாது. செத்து போலான்னு தோணுச்சு. அவன் காலை பிடிச்சு கெஞ்சினா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு என்ன மிரட்டுனா. மறுபடியும் எங்க அவமானப்பட்டுருமோன்னு பயத்துல கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா அந்த மாப்பிள்ளையும் கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டாரு. அவமானத்தை உச்சிக்க போயிட்டேன். தலை நிமிந்து யாரையும் பார்க்க முடியல. எல்லாருக்கும் கேலி குத்தா போனேன். வாழ்க்கையை வெறுத்துச்சு, பைத்தியம் பிடிச்சது. வீட்டை விட்டு வெளியில போனேன். மயங்கி விழுந்தேன். அன்பு சார் கண்ணில் பட்டு அவர் தான் என்ன காப்பாத்தி அவர் வீட்டுல கொண்டு வச்சிருந்தாரு. அன்பு சாரா, அவர் கூட இருந்த நாட்கள் இருக்கு, அதை மறக்கவே முடியாது. நான் சந்தோஷமா வாழ்ந்ததே அந்த 2 மாசம்தான். வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சதும் அதுதான். வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷங்களும் இருக்குதானே தெரிஞ்சுக்கிட்டதும் அங்கதான். நிறைய வசதி இல்லட்டாலும் போதும், அவர் வாங்கி கொடுக்குற சாப்பாடு, அவர் வாங்கி கொடுக்குற துணிமணி, லீவுல என்ன வெளியிலலாம் கூட்டிட்டு போவாரு. அந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை நான் அனுபவிச்சதே இல்லை. எனக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அது கூட அந்த கடவுளுக்கு பொறுக்கல. நாளைக்கு கொண்டு என்ன ஒப்படைக்க போறாங்க. மறுபடியும் அந்த அரமனையில நான் தினம் அழுதுட்டு தான் வாழ போறேன். அன்பு சட்டை நான் போகலன்னு சொல்ல வேண்டியதானே. எவ்வளவோ சொன்னேன். அவரு கொஞ்சம் நியாயமானவர், நீதி நேர்மைன்னு பேசக்கூடியவர். எங்க அரமனையில கண்டுபிடிக்க சொல்லி ரகசியமா அவரை கூட்டு வந்திருக்காங்க. கொண்டு ஒப்படைக்க போறாரு. சரி, 2 மாசமாவது வாழ்ந்தனே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். எப்படி விருப்பம் இல்லாம அங்க வாழ முடியும்? எனக்கும் கிட்டத்தட்ட எங்க வீட்டுல அப்படிதான். எங்க அப்பா தான் கொஞ்சம் அப்பப்போ பேசும். ஆனா எங்க அம்மா என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சனியன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் நினைப்பேன், கல்யாணம் பண்ணி போயிட்டா புருஷ வீட்டுல நம்ம சுதந்திரம் தான், நம்ம வைக்கிற சட்டம் தான், அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணி போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனா எங்க அம்மா என்னை இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எங்க குடும்பத்துல லவ்வுக்கு எல்லாம் ஒன்றும் செட் ஆகாது. அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. ஏற்கனவே எங்க அத்தை ஓடி போயிட்டாங்களா, அதுக்கே பெரிய விஷயமாக்கிட்டு இருக்காங்க. சரி, கவலைப்படாத, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். இல்ல, நம்ம யார் கூட இருந்தா சந்தோஷமா இருக்கோமோ அங்க வாழ்ந்தாதான் நமக்கு சந்தோஷம். அப்படின்னா அம்முக்கு அன்பு சார் கூட இருந்தாதான் சந்தோஷம். ஆமா, நான் உன்னை கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டியா? கேளு. அப்போ நீ அன்பு சாரை லவ் பண்றியா? ஐயோ, அன்பு சார் வந்துட்டாரே. ஏன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே வீட்டுல இருந்தா காதலா தான் இருக்க முடியுமா என்ன? அப்படின்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கூட இருக்கும்போது நான் பாதுகாப்பா உணர்ந்தேன். என் மனசு எந்த சஞ்சலமும் இல்லாம சந்தோஷமா இருந்தது. ஒரு பாதுகாப்பும் ஒரு சந்தோஷமும், மனசுக்கு நிம்மதியும் கிடைச்சது. இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத சந்தோஷம் அங்க கிடைச்சது. உண்மையான பாசமும் அக்கறையும் அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. உண்மையான பாசமும் அன்பும் எப்படி இருக்குன்னு அவர் எனக்கு காட்டினாரு. அதனால அவர் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது. நான் உடம்பு முடியாம இருக்கும் போதே ஒரு தாயா ஒரு தகப்பனா என்ன பாத்துக்கிட்டாரு. அப்போ ஃப்ரெண்டு மாதிரி விளையாடுவோம், அடிப்படி எல்லாம் போடுவோம். அப்படிதான் நான் சிரிப்பேன். வெளியில கூட்டிட்டு போகும்போதே அவர் கைக்குள்ளதான் என் கை இருக்கும். அப்படி இருக பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அப்பா,
அந்த பாசத்துக்கு நான் அடிமையானேன். அது ஒரு போதை மாதிரி எனக்கு பிடிச்சது. வீட்டுக்கு போறதுக்கே மனசு இருக்காது. இப்படி அவர் கையை பிடிச்சுக்கிட்டு தூரமா போய்கிட்டே இருக்கணும். அவர் அரவணைப்புல அவர் தோலை சாஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு தோணும். திரும்ப திரும்ப நடந்து போய்கிட்டே இருக்கணும்னு தோணும். அது ஒரு போதை. வீடு திரும்பதுக்கு மனசு இருக்காது. விருப்பம் இல்லாம வீட்டுக்கு வந்தாலும் வந்த உடனே பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து என்னை தூங்க வைப்பாரு. இனி எனக்கு அதெல்லாம் கிடைக்காது இல்ல. இனிமேலே இப்பேற்பட்ட அன்பு எனக்கு கிடைக்காது இல்ல. எனக்கு அவரை விட்டு இருக்க முடியாது. அவரை பிரிச்சு என்னால இருக்க முடியாது. இது காதல் இல்ல. இதுக்கு எனக்கு சொல்ல தெரியல. இந்த உறவுக்கு எனக்கு பெயர் சொல்ல தெரியல. எனக்கும் இந்த உறவுக்கு பேர் சொல்ல தெரியல. அன்பு சார் வந்துட்டாரு. நான் போயிட்டு வரேன். புரியுது. பாசத்துக்காக ஏங்கி இருக்குன்னு நல்லா தெரியுது. உண்மையான பாசத்துக்கும் அக்கறைக்கும் நீ ஏங்கி இருக்குன்னு நல்லா தெரியுது. ஏதோ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பாசத்தையும் அன்பையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஏதோ சின்ன மன திருப்தி. ஆனா உனக்கு நிரந்தரம் எங்கேயோ அங்கதானே நான் கொண்டு சேர்க்க முடியும். எனக்கும் நீ என் கூட இருக்கும்போது சந்தோஷமா தான் இருந்தது. நான் பொய் சொல்ல விரும்பல. டூட்டி முடிஞ்சனா எப்போ வீட்டுக்கு வரணும்னா எனக்கு தோணும். இந்த அழகான முகத்தை பார்த்து உன் கூட விளையாடணும்னு தோணும். ஏன் தெரியுமா? விளையாட வேண்டிய வயசுல நானும் விளையாடல. தாய் தப்ப இல்லாதனால ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தேன். படிப்பு படிப்பு படிப்பு. அதுக்கப்புறம் 4 காசு சம்பாத்தியம் பண்ணணும்னு வெளியில வந்தேன். குழந்தை பருவம்னா என்னன்னு எனக்கும் தெரியாது. எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு தனியால வளர்க்கப்பட்டவன். என் வாழ்க்கையில முத வந்த பொண்ணு நீதான். என் வீட்டுக்குள்ள 2 மாசமா இருந்த பொண்ணு நீதான். நீ என் கூட இருக்கும்போது ஏதோ ஒரு உலகமே என் கூட இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நான் வாழாத வாழ்க்கைய உன் கூட நான் வாழ்ந்தேன். உண்மையதான் சொல்றேன். எப்போ ஒண்ணு பாப்பேன்னா எனக்கும் தோணும். இனி நீ இல்லாம எப்படி இருக்க போறோம்னு எனக்கும் தெரியல. இருந்து தானே ஆகணும். வேற வழி. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இங்க இருக்குது. அதை நான் தட்டி பறிக்க முடியாது. அதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேனே. உனக்குன்னு ஒரு குடும்பமே இருக்குமா? நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணனா நான் உங்க கூட இருக்க முடியும்? தெரியல. உன் குடும்பத்தாட்கள் இருக்க விட மாட்டாங்க. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. இங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. இங்க பாருமோ, என்ன கஷ்டப்படுத்தாத. நான் உன்னை கொண்டு ஒப்படைக்கணும். நான் இல்லாம உங்களால இருக்க முடியுமா? அதான் சொன்னேன், முடியாதுன்னு. நான் வாழ்ந்துதான் ஆகணும். பிறந்தோம், இன்னொரு பிறப்பு நமக்கு இல்ல. அதனால இந்த வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும். போ, சந்தோஷமா போ. உனக்கான வாழ்க்கை வாழு. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. ராஜாவும் கொஞ்சம் மனம் வருத்தப்படுறான். இனி உன்கிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டான். உன்னை நல்லா பாத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்கான். நல்லா பாத்துப்போ. அது மட்டும் இல்ல, அவன் தான் அப்படி. ஆனா செல்வா சார் அப்படி தெரியல. அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் செல்வா சார் கோபக்காரா இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா நேர்மையான மனுஷனா இருக்காரு. நீதி நேர்மையான கரெக்டா வாழக்கூடியவரா இருக்காரு. சும்மா ஒன்னும் அந்த அழைக்க அவங்க கூட வாழல. அவர் குணத்துல நல்லவர் தான். கொஞ்சம் கோபப்படுறாரு, அவ்வளவுதான். நீ போ, அவர் உன்னை பத்திரமா பாத்துக்கிறாரு. அவர்கிட்ட நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அவரே இனி இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். போன உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. உனக்கும் ராஜாவுக்கும் வேண்டாம். இதுக்கு மேல எதையும் சொல்லாதீங்க. சொல்லிதான் ஆகணும். உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சந்தோஷமா வாழு. அடுத்த திருப்பு பார்க்கும்போது நீ சந்தோஷமா இருக்கதை நான் பார்க்கணும். என்ன கொன்னுறாதீங்க. என்ன வார்த்தையால சொல்லி கொன்னுறாதீங்க. இங்க பாரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. வாழ்ந்துதானே ஆகணும். ஒரே ஒரு வாட்டி என்ன? உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டமா? வேண்டாம் வேண்டாம். அந்த வழியை எனக்கு கொடுத்துட்டு போயிடாத ப்ளீஸ். ப்ளீஸ். இனி நான் உங்களை பார்க்கறேனோ பார்க்கலையோ அது மட்டும் இல்ல, அப்படியே பார்த்தாலும் நான் உங்களுக்கு சொந்தமானவளா இருக்க மாட்டேன். உரிமையானவளா இருக்க மாட்டேன். இந்த உரிமை அப்ப இருக்காது. எல்லாமே என்னை விட்டு போயிருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாமோ, என்ன கொல்லாதாமோ. ப்ளீஸ் அம்மோ, நானா இருக்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி. வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும். இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? நான் வாங்க வேணும். வாங்காம தீராத சாபம். அம்மு அம்மு, உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் எப்பா இப்படிலாம் வாழ்க்கை அமைய கூடாதுன்னு எனக்கு தோணுச்சுது. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன? நீ ஏன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடக்கூடாது? அந்த கூட்டம் என்ன விடாது.
அது எனக்கும் தெரியும். அப்புறம் ஓட சொல்ற? நாளைக்கு காலையில தானே ஒன்னு ஒப்படைக்க போறாரே. ஆமா, அங்க போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஓடிடு. ஓடி எங்க போ சொல்ற? உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. இப்படி மிருக கூட்டத்து கூட வாழதை விட தனியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ராஜாவை நான் பார்த்தேன். ச்சே, அவங்க கூட நான் வாழவே முடியாது. எனக்கெல்லாம் அவன் கூட வாழணும் ஒரு நிலைமை வந்ததே, நாளா எங்கேயாவது ஓடி போயிருவேன். சொன்னா கேளு, எங்கேயாவது போய் வாழ்ந்துரு. படிச்சவ தானே, உன்னால வாழ முடியாது என்ன? சொல்றது ஈஸி, உலகத்துல வாழ்றது கஷ்டம். அதை நான் உணர்ந்துட்டேன். என்ன சொல்ற? அன்னைக்கு கல்யாணம் நின்ன உடனே நான் வீட்டை விட்டு போனேன். சரி, ஒரு பக்கம் மன அழுத்தம், இன்னொரு பக்கம் பசி. யாருக்கிட்டையாவது நான் உதவின்னு கேட்டா அவங்க பார்க்கிற பார்வை, நம்ம ஏன்டா அவங்க கிட்ட உதவி கேட்டோம் நமக்கே தோணிரும். பார்வையிலே நம்மள சாகடிச்சிருவாங்க. அதையும் மீறி நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 4-5 பேரு என்ன விரட்ட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நான் ஏதோ ஒரு இடத்துல போய் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தேன். நான் நினைச்சேன் இனி முடிஞ்சுது, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க கிட்ட சண்டை போட்டு என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போனதே அன்பு சார் தான். அப்படியா? அதனால தானே அவர் யாருக்கிட்டயுமே என்னை ஒப்படைக்காம அவரே அடைக்கலம் கொடுத்தாரு. நீ சொல்ல சொல்லதான் அன்பு சார் மேல ஒரு மரியாதையும் பாசமும் வருது. நீ பேசாம அன்பு சார் கூடயே போயிரு. முடியாது, 6 மணிக்கு போய்தாகணும். சரி, நான் காலையிலே 6 மணிக்கு போயிருவேன். சரியா? பயப்படாத, நான் கூட நீ எங்க தூரமா தான் இருக்க நினைச்சுக்கிட்டேன். இங்க இருக்க அரமனை தானே 2 கிலோமீட்டர். நான் வந்து பாக்குறேன். நிஜமா வருவியா? என்ன, நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு. நான் உனக்கு பார்க்க கண்டிப்பா வேன். இங்க பாரு, நானே யாருக்குமே பயப்பட மாட்டேன். இனி நான் அரமனையிலே வந்து ரகலையே பண்ணாலும் எனக்கு டீசி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு பெரிய சாரு. அதான் எங்க மாமா இனி எக்காத்த கொண்டோ டீசியே கொடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அதான் அந்த மாமா வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டாராமே. அதனால இனி வெளியே சேட்டையை நான் ஆரம்பிச்சிருவேன். 6 மணிக்கு வாரேன், உன்னை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். ஓகே?